வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, அவ்வளவு எளிதாக வெல்லாமும் எல்லோராலும் இந்த கந்தனின் வாக்கினை கேட்டுவிட முடியாது. நீ என் மீது கொண்ட பக்தி உண்மை என்றால் நிச்சயமாக இன்று உன் அப்பன் என் வார்த்தைகளை நீ கேட்டு விடுவாய். உன்னோடு இந்த கந்தன் உனக்காக துணை வருகின்ற இந்த நேரம், உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்வாய். அன்பென்ற ஒரு விஷயம் இந்த மனிதர்களிடத்தில் வேண்டுமானால் தோற்று போகலாம், ஆனால் தெய்வத்திடம் அது என்றுமே வெற்றி பெறத்தான் செய்யும் என்பதனை மறந்திடாதே. தெய்வம் என்றுமே அன்பை கொடுக்கும் பிள்ளைகளுக்கு அன்பை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு இந்த கந்தன் துணை இருக்கும் இந்த நாள் முதல் உன் வெற்றியை நான் உனக்கு உறுதி செய்யாமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரியான மனநிலையோடு உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி அடுத்தடுத்த நாட்களில் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கின்ற இந்த காலமும் இந்த நேரமும் இனி எப்பொழுதும் உன்னை தேடி தொடரட்டும். கந்தன் உனக்கு கொடுக்க நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கட்டும். அப்பனின் அன்போடும் அருளோடும் உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம் முழுக்க இனி எல்லாமுமாக உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த தருணத்தையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகும். எந்த நேரத்தையும் இந்த வாழ்க்கையில் உனதென்று நீ உணர்ந்து விட தயாராகிவிடு. நடக்கும் நிகழ்வுகளில் கந்தனை நீ உணர்ந்து கொள்ளும் பொழுது அப்பனின் வார்த்தைகள் எந்த அளவில் உன் வாழ்க்கையில் சரியாக நின்றிருக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். சரியான வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்காக எல்லாவற்றையும் கொடுக்கும் அல்லவா. சரியான நேரம் உன் முன்னால் நான் வந்து விட்டேனானால் நிச்சயமாக இனி பிள்ளைக்கு எல்லாமும் சரியாக கிடைக்கும் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. துணை இருக்க வேண்டும். தெய்வத்தின் அன்போடு நான் எப்பொழுதும் உனக்கு துணை இருக்க வேண்டும். கந்தன் உன்னை தேடி வந்து உனக்கு நடத்தும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரத்திலும் நான் உனக்கு கை கொடுக்க வருகின்ற இந்த நேரம் உன்னால் இந்த வாழ்க்கையில் மறக்க முடியாத பல விஷயங்களை சரியாக உனக்கு நடத்தி தரும் என்பதனை மறக்காதே. தெய்வத்தினுடைய அருளோடு உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. கந்தன் இருக்க இனி என் பிள்ளையின் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒரு முழுமையான தெளிவு உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை மறக்காதே. யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் வருவேன் உன்னோடு. யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் தருவேன் உனக்கான தேவைகளை உன் கைகளில். அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள தயாராகி விட்டாயானால் அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களினால் இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கந்தன் சொல்ல சொல்ல இனி உனக்கும் நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கு அடுத்தடுத்து நடக்கும் நிகழ்வுகளோடு இந்த வாழ்க்கையும் உனக்கு வேண்டியதை எல்லாமும் கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இத்தனை காலம் என் பிள்ளைக்கு இந்த கந்தன் கொடுத்த ஒவ்வொரு வாக்குறுதிகளும் உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டிருக்கிறது என்பதனை நான் அறிவேன். எதையுமே ஆரம்பத்தில் எதிர்கொள்ள முடியாமல் தவித்து நின்ற என் பிள்ளை இப்பொழுது எல்லா விஷயங்களையும் சரியாக நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய். ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டாய். எது நடந்தாலும் நாம் நினைத்தால் நமக்கு வெற்றி என்பது உறுதியாக கிடைக்கும் என்ற ஒரு புரிதலுக்குள் நீ வந்து விட்டாய். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து நீ செய்து கொண்டிருக்கும் இந்த நேரம் முழுக்க கந்தனும் பெருமைப்படுகிறேன்,
தன் பிள்ளை தன் வார்த்தைகளை மதித்து நடக்கிறது என்பதனை நினைத்து, தன் பிள்ளை தன் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்கிறது என்று நான் பெருமைப்படுகிறேன். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் இந்த நேரம், இனி நடப்பதை எல்லாமும் நாம் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நடக்கும் விஷயங்களை நாம் தெளிவாக உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். முன் வைத்த காலை பின் வைக்காமல், முன் வைத்த விஷயங்களை பின்னெடுத்து விடாமல், நாம் எப்பொழுதும் நம் கந்தனின் அன்பை கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு மன உறுதிக்குள் நீ வந்து விட்டாய் என்றால் அது போதும் அல்லவா? சரியாக உனக்கு நடப்பதை நீ கண்டுகொள்வாய். சரியான மனநிலையோடு ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி வருவதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. எல்லாமும் உனக்கு சரியாக வேண்டும். எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியான தீர்வை கொடுக்க வேண்டும். நீ என்ன நினைக்கிறாயோ அது எல்லாமும் உனக்கு நல்லபடியாக உன் கைகளில் கிடைக்க வேண்டும். அடுத்த நிகழ்வுகள் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம், கந்தன் எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக சரி செய்து கொடுத்து விடுவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கந்தன் சொன்ன பிறகு இனி எந்த இடத்திலும் என் பிள்ளைக்குள் கலக்கம் என்ற ஒன்று தேவை கிடையாது. உனக்கான நிலைகளில் நீ எப்பொழுதும் நன்மதிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியோடு இரு. உள்ளதை உள்ளபடி சொல்லி இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் என்ன கொடுக்க எண்ணுகிறேனோ அதை எல்லாமும் சரியாக தந்துவிட முடிவெடுத்திருக்கும் இந்த நேரம், நீ எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு வாழ பழகு. நீ நினைத்தால் எதையும் இங்கு சாதித்து விட முடியும் என்பதனை நீ உணர்ந்து கொள். நீ நினைத்தால் எதையும் மாற்றிவிட முடியும் என்பதனை நீ உணர்ந்து கொள். இந்த தெய்வத்தினுடைய புரிதலினால் உன் வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு இனி சரியாக நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை உனக்குள் இருந்து விட்டால் அது போதும். எதையும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்தி நிற்காதே. முடிந்த வரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை தந்து கொண்டுதான் இருக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லது நடக்க வேண்டி இந்த கந்தன் உன்னோடு உன்னை தொடர்ந்து வரும் இந்த நேரமும் இந்த காலமும் ஒட்டுமொத்த விஷயங்களோடு உனக்கு எல்லாவற்றையும் சரி செய்து கொடுக்கும் என்ற ஒரு நிலையோடு இன்று இந்த கந்தனின் மீது நீ கொண்ட அன்பை உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நிலைத்திருக்கச் செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள். நடக்கும் ஒவ்வொரு தருணங்களையும் நீ எப்படி இருந்தாலும் சரியாக கையாள்வதற்கு நீ கற்றுக்கொண்டாலே அது போதும். உனக்கு நடப்பதே நல்லதாக மாறும் என்பதனை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய். எதிலும் இந்த வாழ்க்கையில் ஒரு வெற்றியை நீ தேடி பெற்று கொள்வாய் என்பதனை மறக்காதே. கந்தன் இருக்க உனக்கென்ன கலக்கம், அப்பன் இருக்க உனக்குள் என்ன பதற்றம்? கந்தன் சொல்ல சொல்ல இனிமேல் இந்த வாழ்க்கையின் யதார்த்தங்களை புரிந்து கொண்டு அத்தனை விஷயங்களையும் நீ நம்பிக்கையோடு பெற்று கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது நடக்க இனி எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக உன் வாழ்க்கையை நோக்கி அடியெடுத்து வைத்து கொண்டிரு. எந்த இடத்திலும் உன் வெற்றி உனக்காக உன்னை தேடி வரும் என்பதனை மறக்கக்கூடாது. உனக்கான நேரம் எல்லாவற்றையும் உனக்கு சரியாக தரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. கந்தன் இருந்து உன் முன்னால் நிறுத்தும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் போல உன் வாழ்க்கை உனக்கு நல்லதை சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள். எல்லாமும் சரியாகும். அப்பனின் நாமத்தை சதா சர்வகாலமும் உச்சரித்து கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் சரியாக நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். கலங்காமல் இரு. உன் வெற்றியை உறுதிப்படுத்தும் நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு ஒவ்வொரு தருணங்களிலும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று பெற்றுக்கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காது. கலங்கி நின்றால் எந்த ஒரு தேவையிலும் உன் கஷ்டங்கள் உனக்கு நிச்சயமாக மிகுதியான சோதனைகளை கொடுத்துவிடும். தயங்காமல் முன்னேறு. கந்தன் இருக்கிறேன். எல்லோருடைய ஆசீர்வாதத்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடத்தப்படும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. வேல்வேல் முருகா,
வெற்றிவேல் முருகா.